ஹலோ ஆல், வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ் வித் ஆர்த்தி. 10 மினிட்ஸில் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பில் கட் பண்ண மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இது 2 பேர்த்துக்கு செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக சோம்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதோட ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரையும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள், 1 டீஸ்பூனுக்கு கம்மியாக மல்லித்தூள், இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவோம். 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில். இப்போ இந்த ஸ்டேஜில் மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி தேவைப்படுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இதோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஈஸியாக 10 மினிட்ஸில் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிடலாம். இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.